கேமிங் செட்டப் பண்ண வேண்டியது. ஸோ இதுதாங்க எம்மா மேட்ரஸோட பெட்டுங்க. பல நாள் கனவு இந்த மாதிரி வந்து வாக்கின் வார்ட்ரோப் இருக்கணும்னு. இந்த சைடில் திருப்பணும்னா இதுதான் மசாஜருங்க. இப்போ கியூப் ஃபஸ்ட்டு கியூப் எடுத்துக்குவோம். இப்போ கியூப் வேணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ கியூப் வரும். ஸோ ஓஎஃப்ஏ நான் தான் உங்கள் விசை கண்டர் அப்படிக்கே நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ இன்னைக்கு டேட் என்ன பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ங்க. அண்ட் டைம் வந்து 11:54 ஆகுது. ஸோ வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக எப்போயோ நம்ம ரைடு போகும்போது தான் நம்ம லாஸ்ட்டாக ரைடிங் ஜாக்கெட் க்ளீன் பண்ணி போனோம். ஸோ அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறது நார்மல் இல்லை. ஸோ பேடிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ரைடிங் ஜாக்கெட் எப்படி க்ளீன் பண்ணணுன்றது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷினில் போடுவீங்க. ஸோ என்னென்னமோ பண்ணுவீங்க. சில பேர் பேடிங்கே ரிமூவ் பண்ணாமையும் ரைடிங் ஜாக்கெட் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பேடிங் எப்படி ரிமூவ் பண்ணணும் அண்ட் அது போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோட வீடியோயும் கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஸோ ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று வந்து ஸ்டோரியில் 1 நிமிஷம் தான் போட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து என்னால் போட முடியல. ஸோ அதனால் வந்து ஹோம் டூரையும் இந்த வாட்டி காமிச்சிட்டு அப்படியே ரைடிங் ஜாக்கெட்டையும் க்ளீன் பண்ணிடலான்றதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பில்லை கண்ட்ரோல் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் வரும். ஸோ ஓகே ஃபேமே, நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபோனை ட்ரைபேடில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு பேடிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி காமிச்சிடறேன். எப்படி அதாவது பேண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே பேடிங் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே உங்களை ரிமூவ் பண்ணி காமிச்சிடறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 இதில் பேடிங் ரிமூவ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் ஜாக்கெட்லையும் வந்து ரைடிங் பேண்ட்லையும் இது 2 தான் பேடிங் இருக்கும். அண்ட் அது போக க்ளவுஸில் வந்து பேடிங் இருக்காது. ஸோ நார்மலாக வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணணும். ஸோ இதையுமே வந்து ரொம்ப நேரம் அதாவது தண்ணியும் படக்கூடாது. ஸோ அது வந்து முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளக்க வந்து ஃபங்கஸ் ஏறும். சப்போஸ் தண்ணி பட்டாலும் ஹேர் ட்ரையர் அந்த இதை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஏன்னா தண்ணி லைட்டாக இருந்தாலும் அதில் ஃபங்கஸ் அப்படியே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரைடிங் பேண்ட்டை இது பண்ணிடுவோம். ஸோ ரைடிங் பேண்ட்டில் வந்து எத்தனை பேடிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 2, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேடிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்து இந்த இது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பேடிங் இருக்காது. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பேடிங் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பேடிங் இருக்கும். அது போக இதில் வந்து நம்ம நார்மல் ரைடிங் பேண்ட்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இது கொடுத்துருக்கனால நமக்கு பேடிங் இதில் வராது. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா நார்மலாக வெல்க்ரோ மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நார்மலாக இப்படி எடுத்துட்டோம்னா அப்படியே அந்த பேடிங் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்பயும் போல் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணுங்க. ஸோ அது போக இங்கே வேறு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த சைடில் ஒரு அதே மாதிரி வெல்க்ரோவில் ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே எடுத்துடலாம். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து அப்படியே கட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ பிளாஸ்டிக்கு ஃபுல் பிளாஸ்டிக்கில் போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்னரிங் பண்ணும் போது அப்படியே முட்டி தேயும்ல. ஸோ அதுக்கு வந்து தேயும் போது இது காப்பாற்றிடும் நம்மளை. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த 2 பேடிங் மட்டும்தாங்க. ஸோ இந்தாங்க, இது ஈஸி தாங்க. பேடிங் ரிமூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்படி ஒரு பேடிங் அண்ட் அதே மாதிரி அந்த சைடில் இப்படி ஒரு பேடிங். ஸோ அவ்வளோதான் ரைடிங் பேண்ட்டில் உள்ள பேடிங்கு. ஸோ இது போக அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருங்க. ஸோ இது இந்த 4 இருக்குனால அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து வெயிட்டே இருக்காது. ஸோ அது போய் அடுத்து வந்து இப்போ ரைடிங் ஜாக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க பெரிய டாஸ்க்கே. ஸோ இதில் பேடிங்கிறது போது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இதில் வந்து நம்ம அந்த லெக்கு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த முட்டிக்கு இதுக்கும் அதாவது இதுவும் தேயும்ல. ஸோ அதுக்காக ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வெல்க்ரோ மாடலில் தான், பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து யார் மண்டையில் டப்புன்னு அடிச்சணும் அம்மா. ஸோ டப்புன்னு அடித்தா வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் இங்கிட்ட ஒரு பேடிங்க. ஸோ இது வந்து பேடிங் கிடையாது, அதாவது இந்த மாதிரி கிடையாது. இது வந்து லோகோவில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த இடம் அடிப்படாமல் இருக்கக்காண்டி இது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அண்ட் வந்து எப்பயும் போல தான் நார்மலாக வந்து ரைடிங் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா தான் இதில் தாங்க ஒரு 4-5 பேடிங் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இருங்க, நான் எண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இது என்னென்னா நமக்கு பேக்கில் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்புறம் இது வந்து செஸ்ட்டுக்கு, அடுத்து இங்கிட்டு செஸ்ட்டு. ஸோ இது போக இந்த இடத்துல ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. சாரி, மறந்துட்டேன். அண்ட் வந்து இதே தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 அப்புறம் 5 6 பின்னாடி 1 7. ஸோ 7 பேடிங் வந்து இதில் மட்டுமே இருக்கும். ஸோ இதில் என்ன டாஸ்க்னா இப்போ இந்த மாதிரி நார்மல் பேடிங் இதுவுமே ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். பட் ஆனால் நமக்கு அடுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி எடுத்தாச்சா. ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு பேக், அதாவது ஸ்பைனல் கார்டில் எதுவும் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு.
அண்ட் இந்த இது வந்து பேடிங் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இது வந்து பேடிங்காக இருக்கும். நானுமே வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பேடிங் தான் நினச்சேன். பட் ஆனால் அது பேடிங் இல்லை. இது வந்து என்னென்னா வந்து உள்ளக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் ரொம்ப நாளாக ரிமூவ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ எனக்கு தான் தெரியாமல் இருக்கா இல்லை யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இது பேடிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கும் போது நம்ம மண்டை போய் அடிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து இது தான் அடிக்கும். ஸோ இதுதான் பல்ஜிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது தான் அடிக்கும். அண்ட் அது போக இதுக்கு மட்டும் இல்லை, இது மோஸ்ட்டாக இது டிசைன் பண்ணதே வந்து ஏரோடைனமிக்காக தான். ஸோ இந்த இது போட்டிருந்தா நம்ம வந்து ரைடு போகும்போது இப்படி குனிஞ்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ காற்று வட்டிக்கிறதுல வந்து ஏரோடைனமிக்கில் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் கொடுக்கும். ஸோ ஸ்பீடாக போகிறதுக்காண்டி இது பண்ணாங்க. ஸோ இது வந்து ரேஸ் சூட்டில் தான் இருக்கும். இதுவுமே வந்து பேசிக்கான ரேஸ் சூட்டு. ஸோ இது வந்து நான் சும்மா ரைடிங்காக நான் வந்து வீடியோ அந்த ஃபோட்டோக்கெலாம் நல்லா இருக்குமா, ஸோ அதனால தான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டே வாங்கினேன். ஸோ இது போக வந்து நீங்கள் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா 7,000 6,000க்கே நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கிடலாம். ஸோ இது வந்து ஒரு 10,000 சம்திங் வருங்க. ஸோ உங்களுக்கு லுக்கு வைஸில் அது வந்து நல்லா இருக்கணும்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் பெஸ்ட்டு. அண்ட் அது போக நம்ம செஸ்ட்டோட ரைடிங் ஜாக்கெட் எடுத்துருவோம். ஸோ செஸ்ட்டுக்கு வந்து எப்பயும் போல தான் எல்லாத்துலேயுமே வெல்க்ரோ மாடல் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்துடுறது தான். ஸோ ரிமூவ் பண்ணுறது தான் ஈஸி தாங்க. அதை அப்படியே இன்னொருக்கு வந்து துவைச்சிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதாவது மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து டக்குன்னு நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி முடிச்சிடுறேன் இந்த இது. ஸோ செஸ்ட்டோட இதில் எடுத்தாச்சு. அண்ட் வந்து இப்போ இந்த எல்போ, அதாவது இது வந்து மேலே ஷோல்டர் சைடில் உள்ள இது வந்து எடுத்துருவோம். ஸோ இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று. ஸோ அது போக இப்போ வந்து நமக்கு எல்போ இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்போவோட இது எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது என்னென்னா, இப்போ எடுத்து நம்ம இதை வந்து இப்படி எடுத்துடணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஈஸியாக மெத்தட் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து நான் எப்போயுமே இப்படி தான் எடுப்பேன். இதுதான் ஈஸி. அதாவது மாட்டுறதுக்கும் சரி, நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, இதுதான் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கையை விட்டு அதை எங்கே வெல்க்ரோ எங்கே இருக்குன்றதுலாம் ரொம்ப தெரியாது. அதுக்கு ரொம்ப கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்படி வச்சு இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோடதும் அப்படியே லேஸ் ஆகிரும். ஸோ லைட்டாக துணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேடிங்கு. ஸோ இது எல்லாமே பேடிங் தான். ஸோ இதெல்லாம் எப்படி துவைக்கின்றது எல்லாத்தையுமே நான் அப்படியே ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எங்கே போகணும்னா, நம்ம ரூமில் வச்சு தான் துவைக்க முடியாது. அந்த பாத்ரூமில் துவைக்கலாம் தான் நினச்சேன். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கே வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிச்சிருப்பேன். ஸோ பாத்ரூம் துவைக்கலாம் நினச்சேன். ஸோ எதுக்கு இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மாடியில் இப்போ வந்து கொஞ்சம் ரெயின் கிளைமேட்டாக இருக்கா. ஸோ அதனால் க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மாடியில் போய் நம்ம அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே போயிடுவோம். இப்போ வந்து ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம். அது வந்து ரைடிங் க்ளவுஸும் இருக்குது. ஸோ முக்கியமாக தேவை நம்மளோட ஷூங்க. ஸோ ஷூ வந்து கிட்டத்தட்ட கண்டம் ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால என்னால் ஷூ வாங்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்து இந்த நம்ம ரைடிங் ஜாக்கெட்டோட வந்து நம்ம அவுட்ஃபிட் போட்டு நம்ம வீடியோ போட்டோம்னா அவுட்ஃபிட் வந்து ஏதோ ஒன்று அந்த மேன்லியாக ஒன்று போட்டு ஷூ வந்து ஜோக்கர் அப்படின்னு போடுவாங்க. ஸோ வந்து ஷூ வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜாக இருக்குது. அண்ட் வந்து இந்த ஒரு நம்ம அதாவது கேடிஎம் பைக் தான் இருக்கும், ஒரு 200cc தான். ஸோ இதுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய அவுட்ஃபிட்டாக போடணுமா? ஏன்னா வந்து ஷூவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 11,000 வந்துடும். ஸோ நான் இதுவே வந்து சரி ஓகே நம்ம ஃபோட்டோக்கு நல்லா இருக்குன்றது தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு 200cc ஒர்த்து தான். பட் இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ இவ்வளோ ரைடிங் ஜாக்கெட் தேவையில்லை. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு 200 தான் இருக்குது. ஸோ வந்து எங்கள் வீட்டில் அப்படிலாம் இந்தாப்பா நீ சூப்பர் பைக் வாங்கப்பான்லாம் காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சம்பாரிச்சாதான் நம்ம இவ்வளோ இதையும் வாங்க முடியும். அது வரையும் வந்து நம்ம 200 வச்சே நம்ம சமாளிப்போம். ஸோ ஓகே, நம்ம ஷூ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப்பில் தான் இருக்குது. ஸோ எஸ், ஷூ தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க சென்னை கிளம்புறதுக்கு. ஸோ அந்த சூட்கேஸ் வந்து அடுத்த வாட்டி நம்ம ஜனவரி மாதம் எப்படி பொங்கலுக்கு வருவோம்ல, ஸோ அப்போ தான் எடுக்கணும். ஸோ இது வரையும் இப்போதைக்கு அதாவது 1 மாதத்துக்கு ஒரு திங்ஸ் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அண்ட் இதை பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் ஒரு லாஸ்ட் இயர், ஆமாம் 1 வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஆல் இந்தியா ரைடு போனோம்ல, ஸோ அப்போ வந்து இப்படி தாங்க நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இதாக இருக்குது. பட் ஆனால் இந்த வாட்டி நம்மளோட ஒரு பெரிய ட்ரிப் போக முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது 2025 அதாவது இந்த வருஷம் இருக்குல்ல. ஸோ இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் ஒரு
2026 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற ஒரு இது பார்க்கறதுக்கு தான் நான் வந்து சென்னைக்கே போகிறேன். ஸோ சென்னையில் வந்து சும்மா நார்மலாக அதுக்காக மட்டும் இல்லை, அண்ட் நம்மளோட யூடியூப்ல எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சென்னைக்கே கிளம்புறோம். ஏன்னா வந்து நான் ஒரு வருஷம் நம்ம விருதுநகர்ல இருந்துட்டேன். ஸோ இந்த வீடு ஃபுல்லாக வந்து இந்த ஒரு வருஷம் நான் மட்டுமே வந்து பார்த்தது. இந்த இடத்துல வந்து நமக்கு வீட்டில் வந்து இன்டீரியர் கிடையாது. ஸோ அதாவது இன்டீரியர் டிசைனர் யாருமே கிடையாது. நானே வந்து என்னோட ஐபேடில் டிசைன் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நானே செதுக்குனது. ஸோ இந்த வார்ட்ரோப் முதற்கொண்டு நானாக சொன்னதுங்க. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நானாக பண்ணது. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஒரு வருஷம், அதாவது 2024 ஃபுல்லாக எனக்கு இதுலேயே போயிடுச்சு. ஸோ 2025 வந்து சென்னைக்கு போய் கொஞ்சம் ஊர் சுற்றுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு என்னோட ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட இருப்போம் தான் நான் வந்து சென்னைக்கே கிளம்புறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம். ஸோ வந்து இந்த ரைடிங் ஷூ, அதாவது இது வந்து வெறும் இப்போ வந்து 1600, நான் வாங்கும்போது 2500, இப்போ வெறும் 1600 தான். பட் ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இதாக இருக்குன்னு, சாரி 1.5 2 இயர்ஸ் கூட இருக்கும். 2 இயர்ஸாக நான் இந்த ஷூ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரையும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஸோ பட்ஜெட் கம்மி, 2000 ரூபாய்க்கு இது வந்து ரைடிங் ஜாக்கெட் அவ்வளோ வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு ஷூ வாங்குவியான்னு கேட்டால், ஸோ இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு தான் விட்டது. ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் ரைடிங் ஷூ வாங்குறதுக்கு ஐடியாவே இல்லை சொல்லப்போனால். ஸோ சப்போஸ் சென்னையில் வந்து கொஞ்சம் ரைடர்ஸ் கூட நம்ம போனோம்னா அப்போ வந்து அவங்களோட அவுட்ஃபிட்டை பட்டு ஸோ ஓகே நம்ம நார்மலாக இருக்கணும். ஸோ அப்போ வேணால் வந்து நம்ம அவுட்ஃபிட்டை கொஞ்சம் மாற்றிக்குவோம். இப்போதைக்கு இந்த ஷூ தாங்க. ஸோ ஒரு ஷூக்கு வந்து எவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டுன்னு பார்த்தீங்களா. ஸோ அதை விடுங்க. ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் அப்படியே நம்ம வந்து போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி போய் பக்கெட்டை முதல் எடுக்கணுங்க. ஸோ பக்கெட் இங்கே தான் வச்சுருங்க. ஸோ எஸ், இங்கே தான் இருக்குது. ஸோ பக்கெட்டில் வந்து சர்ஃபெக்சலும் இந்த இது பேர் என்னது ப்ரெஷ்ஷு. ஸோ இது எதுக்குன்னா இந்த இடத்துலலாம் ஷூக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றா சொல்கிறேங்க. ஸோ என்னென்ன பண்ணணுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அதே மாடிக்கு போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்து நான் மேலே போனேன், பட் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டேங்க. ஸோ லைட்டாக வந்து வெயில் அடிக்குது. அதாவது வெயில்னால் ரொம்ப அடிக்கல, க்ளௌடியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நானே வந்து போய் காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோமா, அதாவது கூ டைல்ஸ்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக வந்து கண்ணு கூசும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் எடுக்கலை. ஸோ வந்து பால்கனிலே நம்ம வந்து அப்படியே ஸோ பால்கனிலே வந்து நம்ம அப்படியே கழுவிடுவோம். ஸோ அதாவது வாஷ் பண்ணிடுவோம், பால்கனியில் அப்படியே வாஷ் பண்ணிடுவோம். அண்ட் வந்து இந்த ஹோம் டூர்லாம் இருங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம். ஸோ அதை ஊற வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஹோம் டூரை காமிக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கை. ஸோ நீங்களே பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதாவது பேடிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே அது வந்து அப்படியே ஃபுல்லாக சாஃப்டாயிரும். ஸோ கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஈஸியான மெத்தடுங்க. ஸோ இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சு அமுக்கிட்டுருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் அழுக்கும் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இதுனா இதுதாங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாச்சு. இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா, அந்த சில இதுல தண்ணி அப்படியே உள்ளக்க போகாது. ஸோ இது நல்லா வச்சு அமுக்கி புழிஞ்சிட்டோம்னா உள்ளக்க ஃபுல்லாக தண்ணிலாம் ஸ்ப்ரெட் ஆகி ஜெர்ம்ஸ் எல்லாம் இது பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு வந்து இது ஊறட்டும். ஸோ நம்ம வந்து ஹோம் டூர் இருந்தோம்ல, ஸோ அந்த வேலையை பார்ப்போம். ஸோ பால்கனியில் வந்து இந்த இது இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நான் பெரிய ஊஞ்சல் ஒன்று, ஸோ இந்த வியூவில் ஒன்று காமிச்சிட்றேன். ஸோ வந்து இதாங்க பால்கனியோட வியூ. ஸோ இந்த இது என்னென்னா, இந்த இது பழைய வீட்டில் உள்ள எல்லாமே நம்ம வந்து மரம் வந்து எங்கேயுமே வெளியே வாங்கலைங்க. ஸோ எல்லாமே இந்த பழைய வீட்டில் இருந்தது. ஸோ அந்த மரத்தை வச்சு தான் எல்லாமே பண்ணது. ஸோ இது வந்து ஒரு கதவு வச்சு ஒரு ஊஞ்சல் பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆசாரி வந்து, அதாவது இந்த கார்பெண்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நம்ம கூப்பிட்டது. ஸோ இதுதான் வந்து அந்த ஊஞ்சல், பெரிய ஊஞ்சல். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அது போக இந்த வந்து பெண்டுலாருங்க. ஸோ இந்த பெண்டுலார் என்னன்னா, இது வந்து நான் அந்த ஆல் இந்தியா ரைடு அப்போ மணாலியில் இருந்தேன்ல, ஸோ அங்கே வந்து இந்த பெண்டுலார் வாங்கினேன். ஸோ இங்கே வந்து நம்ம போயிருக்கோம், அதாவது மணாலி வரைக்கும் போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து ஏதாவது வந்து மறக்க முடியாமல் ஒன்று வாங்கணும்ல, ஸோ எப்பயுமே பார்க்குற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த பெண்டுலார் இது வாங்கினேன். ஸோ இது பேர் பெண்டுலார், என்னென்னு பேர் மறந்து போச்சு. ஸோ இது வந்து சவுண்ட் நல்லா கேட்குங்க. ஸோ காற்றடிச்சுன்னா நல்லா சவுண்டு கேட்கும். அங்கேருந்து இப்படி வந்துட்டோம்னா இதுதாங்க பால்கனி மாதிரி, அதாவது ஓப்பன் சீலிங்கு ஃபுல்லாக. மேலே வந்து கண்ணாடி, அது ஓப்பனாக இல்லை. ஸோ கிளாஸ் போட்டு அதை மொட்டை மாடி, ஃபஸ்ட்டு நான் மாடிக்கு போயிட்டு வந்து நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த டெரஸில் இந்த மேலே பாருங்களேன்.
ஸோ இது ஃபுல்லாக கண்ணாடி தான். நான் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் சீலிங் எல்லாத்தையுமே விட்டுட்டேங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே லைட்டே போட தேவையில்ல. ஸோ இந்த இது வந்து லைட்டு போட்டதுனால தான் இவ்வளோ வெளிச்சம்ன்றதை நினைக்காதீங்க. ஸோ லைட்டு போடாட்டினாலும் இதே வெளிச்சம் தான் இருக்கும். ஸோ ஓகே, நான் டெரஸில் போய் பார்க்குறேன். ஸோ இந்த டெரஸில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் இந்த இதை சொன்னேன்ல இந்த கண்ணாடி. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸுக்கு சில கண்ணாடி போடல பார்த்தீங்களா, ஸோ அந்த கண்ணாடி தான் இங்கே இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த இது என்னென்னா வந்து நைட் வந்து பார்ட்டி பண்ணுற மாதிரி இடம். அதாவது இந்த இடத்துல சேர்லாம் போட்டு, ஸோ இது வந்து மேலே வந்து ஒரு சீட்டு மாதிரி ஒன்று வரும். ஸோ இன்னும் எதுவுமே வரல. ஸோ அதனால தான் விளாக் எதுவுமே பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வந்து சென்னைக்கு போகிறோமா, ஸோ போயிட்டு எப்போ வருவோன்னு தெரில. சரி அதனால தான் அப்படியே சரி விளாகை போட்டுருவோம் அப்படின்னாது. இன்னும் நான் ரெடி பண்ண உடனே நான் உங்களுக்கு பார்க்க காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது சேர்லாம் போட்டு நைட் சிட் அவுட் மாதிரி. ஸோ பார்ட்டி பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். அப்படியே இங்கேருந்து சமைச்சு இங்கேயே சாப்பிட்லாம். ஸோ அதுக்காண்டி இது பண்ணது. அண்ட் இங்கேயும் இந்த ஓப்பன் சீலிங் இது இந்த பைப்பு கொடுத்துருக்கேன்ல. ஸோ யாராவது ஹை சீலிங் யாராவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வென்டிலேஷன் விடுங்க. ஸோ எல்லா வெக்கையுமே வந்து இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோலில் தான் நம்ம வெக்கையே போகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பைப்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் அது போக இந்த இடத்துல ஓப்பன் இது தானே, இது ஃபுல்லாக வந்து இந்த இது ஒரு சோலார் சிஸ்டம் வருது இந்த ஏரியா ஃபுல்லாக. அப்புறம் அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்ரு. எனக்கு வந்து ஹோம் டூர் எப்படி பண்ணுறதுலாம் தெரிலங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் தான் ஃபுல்லாக அந்த 1 இயர் ஃபுல்லாக அந்த வீடை இது பண்ணேன். ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சில பேர் இப்போ வந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சினிமேட்டிக் வீடியோ வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சினிமேட்டிக் வீடியோ போடுறேன். ஏன்னா விளாகில் வந்து இந்த டே டைம் காமிக்கணும். ஸோ நைட் டைமோட சினிமேட்டிக் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம். கீழே வந்து ஸ்டீல் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக மரம் தான் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக நம்ம கேரளாவிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ இந்த மரம்லாம் ஃபுல்லாக கேரளாவிலேருந்து வந்துச்சு. அண்ட் இந்த கண்ணாடிலாம் வரலங்க. ஸோ யாராச்சும் பூசா வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படி விழுந்து அப்படி போயிடுவாங்க, டப்புன்னு போயிடுவாங்க. ஸோ யாராவது வந்து ஹெவனுக்கு போகணுன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, இப்படியே விழுந்து ஹெவனுக்கு போயிடலாம். ஸோ இல்லைங்க, கொஞ்சம் இப்போ வர சொல்லியிருக்கேன். அவங்க வரேன்னு இருக்காங்க, இன்றைக்கி கூட வரேன்னு இருக்காங்க. ஸோ வந்தாங்கன்னா இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து கீழே இறங்கினோடனே என் சிஸ்டரோட ரூமை காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் என் சிஸ்டரோட ரூமு. ஸோ அவளுக்கு மட்டும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்னொன்று சொல்லணும்னா இன்டீரியர் வந்து எங்கள் இன்டீரியர் டிசைனர்னு இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து எங்கள் இதில் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இன்டீரியர் டிசைனரே கிடையாது இந்த வீட்டில். முழுக்க நானே பண்ணது. பெருமையாக சொல்லுவேன், நானே பண்ணது. ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக அப்படியே வர்ணிச்சு பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஐபேட்லேயே நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கொடுத்ததுங்க. ஸோ இந்த ஃபால் சீலிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இது ஷோகேஸ் இது எல்லாமே நானே பார்த்தது. ஸோ சில இது பின்ட்ரெஸ்ட்டில், அதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா பின்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நானே பண்ணது. இந்த பெட்டு முதற்கொண்டு பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து தான் பண்ணேன். ஸோ கீழே வந்து லைட் கொடுத்துருப்பேன், பெட்டுக்கு லைட்டு. ஸோ இது எதுக்குன்னா சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இது மட்டும் போட்டாலுமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்தேன். அப்புறம் இந்த ஷோகேஸுங்க, எந்த ஷோகேஸ்லையுமே நான் வந்து ஹேண்டில் பார் வேறு மாதிரி போடல. ஸோ இப்படி ஒரு நீட்டான ஒரு 4 ஃபீட் ஹேண்டில் பார் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டடி ஏரியா மாதிரி என் தங்கச்சிக்காண்டி கொடுத்தது. அண்ட் இந்த இது என்னென்னு நினைப்பீங்க, இது ஃபுல்லாக வந்து கேரளாவிலேருந்து தான் வர வச்சேன். ஃபுல்லாக விண்டோ க்ளோஸர் இது பண்ணலாம். ஸோ வெளிச்சம் மட்டும் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், வெளிச்சம் மட்டும் வரும். ஸோ வெளிச்சம் வேணாம் பிளைண்டாக இருக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுதான், இது வந்து கேரளாவிலேருந்து வந்துச்சு. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 450 சம்திங் என்னமோ வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணது. அண்ட் வந்து இதுதான் வாஷ்ரூம். இது என்னென்னா இந்த ப்ரெஷர் மோட்ரு போட்டேன்ல, அதெல்லாம் இதுக்காக தாங்க. ஸோ இங்கே வாஷ் பேசன் இந்த இதெல்லாம் வந்து டைல்ஸ்லேயே பண்ணோம். ஸோ இந்த டைல்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் நெட்டில் பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சது. ஸோ இந்த ஏரியா வந்து என்னென்னா டவல் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் அதுக்காக இது பண்ணது. ஸோ அது போக இந்த ப்ரெஷர் மோட்ருன்றதை பார்க்கும்போது நான் இங்கே காமிக்கிறேன், என் ரூமில் காமிக்கிறேன். ஸோ ப்ரெஷர் மோட்ரு வந்து என் ரூமில் காமிக்கிறேன், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23,000 சம்திங்க. ஸோ இந்த ஒரு ஃபுல் பேனலு இதில் என்னென்ன வரும்னா ஒரு ஷவர் வந்துடும், அப்புறம் வாட்டர் ஃபால் மாதிரி வரும், அப்புறம் இந்த இடத்துல வந்து மசாஜுங்க. ஸோ இது 4லேயுமே மசாஜ் வரும். அது போக இங்கே எப்பயும் போல் நார்மல் டேப்பு. ஸோ இந்த இது ஒரு இது. ஸோ இது வந்து இதோட வருது, இது தனியாக வாங்கினேன். பட் ஆனால் என் ரூமில் வந்து இப்படி மாறி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். அண்ட் வந்து இவ்வளோ தாங்க, இந்த ரூமில் இதான் ஹோம் டூரு. ஸோ வந்து ஃபுல் வியூவில் ஒரு நிமிஷம் நான் காமிச்சிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபுல் வியூ வீடு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வெளியே வரோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வெளியே வந்தால் ஹால் ஏரியா வந்து அப்படியே ஓப்பன் சீலிங்னால இந்த இடத்துல ஃபுல்லாக இதுவும் கிளாஸ் போட்டு மேலே வந்து மரம் கொடுத்துருக்கேன். இதே மரம் அப்படியே எல்லாத்தையுமே இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம ஹால் அப்படியே பார்த்துக்கலாம். சப்போஸ் யாராவது வந்தாங்கனாலும் இங்கேயே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஏன்னா வந்து சில பேருக்கு
டக்கு டக்கு நீங்கள் ரூம் விட்டு இப்படி போவீங்க. இது இல்லைன்னா நீ இப்படி போவீங்க, கீழே வந்து பார்த்தா ஒரு கெஸ்ட் இருப்பாங்க. ஐயோ கெஸ்ட்டை பார்த்துட்டோமே, போய் பேசணுமேன்றது ஆயிரும். ஸோ இதுனா நீங்கள் இங்கேருந்து இப்படியே பார்த்துக்கலாம். ஸோ யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா, வரலைன்னா கீழே இறங்கலாம், வந்துட்டாங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே ஓடிடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணது, அதுக்காக மட்டும் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த லைட்டை பற்றி சொல்லணும். சாண்ட்லியர், அதாவது இது பேர் தான் சாண்ட்லியர் நினைக்கிறேன், ஆமாம். ஸோ இந்த சேனலில் என்னென்னா கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து நான் பார்த்தேன். ஸோ நிறையா வெப்சைட்டில் பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே 1.5 lakhs 1 lakhs 50 lakhs, சாரி 50,000 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்வளவோ இது பண்ணி டெல்லியில் வந்து ஒரு ஆளை பிடிச்சி வெறும் 20,000க்கு இவ்வளோ பெரிய சேனலியர் வாங்கியிருக்கேங்க. ஸோ இதோட ஃபீட் என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13 feet நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 10, அது போக அந்த இடத்துல ஒரு 15 feetோட சேனலியருங்க. வெறும் 20,000க்கு வாங்கினேன். ஒரு டெல்லியில் வந்து ரொம்ப அலைஞ்சு அதுக்கப்புறம் வாங்கினதுங்க. ஸோ அதாவது நெட்டில் தான் அலைஞ்சேன், நேரில் போயெல்லாம் அலையலை. ஸோ அவங்கள பார்த்து வாங்கினது. அப்புறம் இதுதான் என் ரூம்குள்ளே போகிற என்ட்ரி. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் போட்டிருப்பேன், டோர் டிசைனு. ஸோ இது என்னென்னா நார்மலாக இது வந்து வுட்டு, அதாவது இந்த வுட் இருக்குல்ல, ஸோ இதே வுட்டு தான் இதுக்கு வாங்கினது எல்லா டோருக்கும். இது எல்லாமே நம்மளே வாங்கி இங்கே வச்சு செஞ்சதுங்க. ஸோ இந்த வீட்டில் வச்சே செஞ்சது, கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு மட்டுமே ப்ரைஸ் எனக்கு வந்து 1 lakhs கிட்ட போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கூலி மட்டும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் நீங்களே பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே நான் பின்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் எடுத்தேன். ஸோ இது ஒரு வியூ காமிச்சிட்றேன். அண்ட் இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணால் ஸோ ரக்ஷூல்ஸோட ரூம் வந்துடுங்க. நிறைய பேர் வந்து என் ரூம் சூப்பராக இருந்தீங்க. ஸோ பட் ஆனால் வந்து இது என்ன ஒரு இதுனா, ஃபஸ்ட்டு இது வந்து என் தங்கச்சிக்கு தான் கொடுக்க வேண்டியது இந்த ரூமை. நான் தான் அப்புறம் கைப்பற்றிட்டேன். ஸோ இது ஏன்னா வந்து இதுதான் ரூமோட சைஸ், அதாவது இருக்கிற நம்ம வீட்டில், அதாவது பாப்பா ரூமாக இருந்தாலும் சரி, கீழே அம்மாவோட ரூமாக இருந்தாலும் சரி, ஸோ இதுதான் ரூமோட சைஸு. இந்த எக்ஸ்ட்ரா இது இருக்குல்ல, ஸோ இது வந்து கெஸ்ட் ஏரியா கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூம் சைஸு. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். இது என்னென்னா இங்கே ஃபுல்லாக நம்ம கேமிங் செட்டப் பண்ண வேண்டியது. ஸோ இந்த வருஷம் நம்ம இங்கேயே இருந்திருந்தோம்னா இந்த கேமிங் செட்டப்பு, அந்த காருக்கு இதுன்றது எல்லாமே வாங்கி வச்சுருந்துருப்பேன். இந்த வருஷம் அப்படியே நம்ம சென்னைக்கு போகிறதுனால எதுவுமே பண்ணல. எல்லாத்தையுமே நம்ம சென்னையில் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் எல்லாமே எடுத்து போகிறோம். ஸோ இங்கே வந்து கேமிங் செட்டப் வரணும், வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அந்த பெட்டை பற்றி சொல்லணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் நிறையா ஃபீடு பார்த்தீங்கன்னா எம்மா மேட்ரஸ்ன்னு ஒரு பெட் இருந்துச்சுல, ஸோ அதுதான் இந்த பெட்டு. ஸோ இருங்க இப்போ அதை எடுத்துக்கேன். ஸோ இதுதாங்க எம்மா மேட்ரஸோட பெட்டுங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து தூங்கும் போது அவ்வளோ ஸ்லீப்லாம் ரொம்ப சூப்பராக வருது. ஸோ நல்ல ஒரு தூக்கம் வருதுங்க. யாராவது வந்து பெட்டு வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த எம்மா மேட்ரஸ் வாங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து இது அப்படியே ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வார்ட்ரோப்பு. எனக்கு வந்து இது பல நாள் கனவு, இந்த மாதிரி வந்து வாக்கின் வார்ட்ரோப் இருக்கணும்னு. ஸோ நிறைய பேத்துக்கு, அதாவது மிடில் கிளாஸ் நிறைய பேத்துக்கு கனவு இருக்கும் இந்த மாதிரி வார்ட்ரோப்பு இந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ நான் என்னோட அதாவது வீடு எவ்வளோ இருக்குன்னா, ஸோ நான் சின்ன வயசாக இந்த ஊருக்கு நாங்கள் வரும்போது, எங்கள் ஃபேமிலி வரும்போது இந்த இது இருக்குல்ல, ஸோ இவ்வளோ தான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட வீடே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இப்போ 22 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ தான் எங்களுக்கு வீடு. இந்த இதுக்குள்ளே தான் வீடு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து இவ்வளோ தான், இந்த சைஸில் தான் வீடு இருக்கும். ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் விருதுல நாங்கள் வரும்போது. அண்ட் வந்து அதுவுமே எத்தனை பேர் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியம்மா ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, எங்கள் பாட்டி தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தோங்க அந்த இவ்வளோ குட்டியான்ற ஒரு ரூமுக்குள்ள, வீட்டுக்குள்ளே. ஸோ அங்கேருந்து தான் இவ்வளோ பெரிய வீடை நாங்கள் கட்டியிருக்கோம். எல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட சம்பாத்தியம் தான். ஸோ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ஸோ ஃப்ளெக்ஸிங் வித் பேரண்ட்ஸ் மணின்னு. ஸோ எஸ், ஃப்ளெக்ஸிங் வித் த பேரண்ட்ஸ் மணி தான். பட் ஆனால் வந்து எங்கள் அம்மாவையும் பெருமையாக சொல்லேன். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக கொடுத்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் இந்த வீடே கட்டினதுங்க. ஸோ நான் பெருமையாக சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த வார்ட்ரோப், வாக்கின் வார்ட்ரோப்புக்குள்ளே போகணுன்னா இங்கே நிறையா இருந்துச்சு. எல்லாமே சென்னைக்காக நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ இதுதான் வார்ட்ரோப்பு. அண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஸோ ஒன்று சொல்கிறேன், சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஒன்று சொல்கிறேன், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு. ஸோ இது ஃபுல்லாக. அண்ட் வந்து இது எதுக்குன்னா, இது ஃபஸ்ட்டு நான் ஐடியாவே இல்லை, இங்கே உள்ள கார்பெண்டரோட ஐடியா இந்த இது பண்ணுறது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நான் இதை தான் பண்ண சொன்னேன். ஆனால் இது மட்டும் இந்த சைடு மட்டும் பண்ணுங்கன்னு. தம்பி அது இந்த இது சைடு மட்டும் பண்ணலாம்ப்பா, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு எங்கேப்பா வைப்பா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் அவங்களே வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்க. சரிண்ணே இப்படி இப்போ வச்சுருங்க, இப்படியே வச்சுருங்கன்ட்டு. ஸோ இங்கே வச்சதுங்க. ஸோ இது சீக்கிரட்டாக இருக்கணும். ஸோ யார்கிட்டையும் ரிவீல் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்து அங்கேருந்து அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்படி போனோம்னா, ஸோ இதுதான் வந்து வாஷ்ரூம் ஏரியா. இது வந்து ட்ரை ஏரியா. அண்ட் வந்து இது வந்து வெட் ஏரியா. ஸோ எக்கோ அடிச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, வாஷ்ரூமாக எக்கோ அடிக்க தான் செய்யும். நீங்க
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி இருக்குல்ல, மேலே ஒரு கண்ணாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி கண்ணாடி இங்கே ஒன்று வரணும். ஸோ அதுதான் வாஷ் பேசனு. ஸோ இதெல்லாம் வந்து நானா யோசித்து பண்ணதுங்க. அப்புறம் இந்த வெட்டரி, அதாவது இந்த வாஷ் இதை காமிக்கணும்னு நினைச்சேன்ல. ஸோ இருங்க காமிச்சுக்கிறேன். ஸோ இது என்னன்னா மொத்தம் 4 மோடு இருக்குங்க. ஸோ இது கீழே உள்ள இது வந்து டேப்பும் வாஷ் இந்த சவரும், சாரி ஹேண்ட் சவரும், அப்புறம் இந்த லெஃப்ட் எடுத்துருந்தோம்னா இந்த மசாஜ், அப்புறம் மேலே திரும்பினோம்னா இந்த சவரு, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சைடு திரும்பினோம்னா இந்த வாட்டர் ஃபாலுங்க. ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சவரை காமிச்சிடறேன் எப்படி விழுவுதுன்னு. ஸோ இங்கே இது பண்ணிட்டு, ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா சவரோட ஏரியா வந்துடும். ஸோ இதுதான் சவரை. ஸோ இந்த ஃபோர்ஸுக்காக தான், அதாவது நார்மல் சவர் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்காது, நம்ம ப்ரெஷர் மோட்ரு போட்டனால தான் இவ்வளோ ஃபோர்ஸே கொடுக்குதுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் அது போக இப்போ நான் வந்து அப்படி இந்த சைடில் திருப்பினேன்னா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கீழே திருப்பினோம்னா இந்த ஹேண்ட் ஷவர் வரும், கீழே டேப் வரும். மோஸ்ட்டாக நான் வந்து டேப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஹேண்ட் ஷவரை இது பண்ணது. ஸோ இது ஒரு மோடு, அப்புறம் இது ஒரு மோடு, அப்புறம் இது ஒரு மோடு. ஸோ இந்த மாதிரி 3 மோடு இருக்கு. இதுதான் மசாஜ் மோடு இதில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இந்த சைடில் திருப்பினோம்னா இதுதான் மசாஜருங்க. ஸோ ஃபுல் பாடிக்கு அப்படியே மசாஜ் பண்ணி விடுவோம், அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த இதுதான் மசாஜர். ஸோ இதுதான் வந்து இந்த சவரோட மகிமை. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 வருதுங்க. அண்ட் ஸோ இது சவரை காமிச்சிட்டேன்னா, அப்புறம் இது வந்து சிட் ஏரியா, அதாவது உட்காந்து குளிக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாது மோஸ்ட்டாக, பட் ஆனால் வந்து கொஞ்சம் அளவுக்காக நான் இது பண்ணதுங்க. ஸோ இதுதான் இந்த இது வாஷ்ரூம். இதுதாங்க வாஷ்ரூம் ஒரு டூரு. ஸோ அது போக அப்படியே வெளியே வந்தோம்னா நம்மளோட ரூமுங்க. ஸோ இங்கேருந்து வியூ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கையும் நம்ம வியூ ஒன்று காமிச்சிட்றேன். ஸோ எப்படி தான் வியூ இருக்கும்னு. ஸோ இதுதான் என்னோட ரூமோட வியூ. ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட வியூங்க. அண்ட் வந்து இதுதான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி பால்கனி மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இப்படி பண்ணுறது தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வீடு வந்து நல்லா பெருசாக இதாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ கீழே வந்து ஹோம் டூர் ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கும் ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து வுட்லேயே கொடுத்தாச்சுங்க. அண்ட் வந்து இங்கே ஒரு டிசைன் மாதிரி பண்ணது, இதெல்லாம் சிஎன்சியில் தான் பண்ணது. ஸோ அதாவது வெளியே, அதாவது இங்கிட்ட உள்ளக்க வந்து கிளாஸ் இருக்கும், வெளியே வந்து ஸ்டீல் இருக்கும். ஸோ இது என்னன்னா வந்து ஒரு சேஃப்டிக்காக உள்ளது ஸ்டீல் தான், பட் ஆனால் அது வந்து டிசைனாகவும் போடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா சிஎன்சி கட்டிங், அதாவது ஸ்டீல் தான், வெளியே ஸ்டீல் இருக்கிறனால அதை வந்து சிஎன்சி கட்டிங் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணது. இதுவுமே பின்ட்ரெஸ்ட்டில் தாங்க எடுத்தது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பின்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து பண்ணது. அண்ட் அப்படியே கீழே போனோம்னா, ஸோ இப்போலாம் வந்து இன்னும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இது மாட்டலை. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் மட்டும் மாட்டி வச்சிட்டேங்க. அண்ட் வந்து இதுதான் ஹாலோட ஏரியா. ஸோ இதுதான் ஹால். வந்து இங்கேருந்து இப்படி பார்த்தா ஹால் இதுதான். அண்ட் வந்து இது வந்து பூஜை ரூமுங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து நான் எல்லாமே பின்ட்ரெஸ்ட்டில் தாங்க எடுத்தேன். ஸோ வந்து இதெல்லாம் சிஎன்சி கட்டிங்கில் கொடுத்து இது பண்ணது. அண்ட் இந்த செல்ஃப்லாம் வந்து செலை வைக்கிறது. அண்ட் வந்து இந்த சைட்லேயும் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடில் ஃபோட்டோஸ், அண்ட் இந்த சைடில் ஃபோட்டோஸ். இதெல்லாம் என்னென்னா வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாஸ்துபடி தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதுக்கு படி இந்த மாதிரி இங்கேயும், ஸோ இதெல்லாம் இங்கிட்டும். அண்ட் வந்து இந்த இது வந்து இப்படி தான் இருக்கணும். இவர் வந்து யாருன்றலாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ அவ்வளோ வந்து இந்த மாதிரி இதோட பக்தியெலாம் நான் இல்லை, பக்தி பயமாலாம் இருக்க மாட்டேன். ஸோ யாரெல்லாம், பட் ஆனால் வந்து இந்த சாமி வந்து இப்படி இருக்கும், இந்த சைடு திரும்பி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பூஜை ரூமோட இது. அண்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து இங்கே வந்து கிளாஸ் டோர் வருது. ஸோ எல்லாமே வரணுங்க. வந்ததுக்கப்புறமும் ஒரு வீடியோ போடுவேன் கம்ப்ளீட் ஆனோடனே. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு நார்மல் வீடியோ தாங்க. இந்த மேலே வந்து ஒரு கிருஷ்ணரோட இது வச்சாச்சு. ஸோ டிவி யூனிட் வந்து இது தாங்க எனக்கு வந்து லாஸ்ட்டாக எனக்கு ட்ராபேக் ஆனது இந்த ஒரு டிவி யூனிட் தான். ஏன்னா டிவி யூனிட் வந்து இந்த ஃபுல் ஹை சீலிங் டிவி யூனிட் பண்ண வேண்டியது. ஸோ அது வரையும் இருக்கும் டிவி யூனிட்டு. அதாவது டிவி இங்கே தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அந்த பின்னாடி கொடுத்துருக்கேன்ல, ஸோ இதில் வந்து இது வந்து நார்மல் மாடல் தான். ஸோ இது வேறு மாடல் பண்ணி இது ஃபுல்லாக பண்ணலான்னு நினச்சது, பட் ஆனால் வந்து பண்ண முடியல. ஸோ லாஸ்ட்டில் வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து சரி இதுவே போதும், இப்படியே பண்ணுங்க. ஆனால் இது பண்ணும்போது நான் வந்து பெங்களூரில் இருந்து நினைக்கிறேன். ஸோ அதனால என்னால் பார்த்துக்க முடியல. அண்டு ஸோ இதெல்லாம் வயர்லாம் தெரியக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்து வச்சேன்.
பட் ஆனால் வந்து வேறு வழியே இல்லை, வயர் தெரிஞ்சாகுது. ஏன்னா வந்து நம்ம டிவி மட்டும் வச்சுருந்தோம்னா வயர் தெரியாது. ஸோ நம்மளோட நெட்டு எல்லாமே வந்து இங்கே தான் வருதா, ஸோ அதனால் வயர் தெரியதாங்க செய்யும். அப்படியே நீங்கள் ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இது வந்து புத்தா சிலை வைக்க வேண்டியது. ஸோ நீங்களே லைட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னும் லைட்டை இறக்கணும், அந்த இடத்துல புத்தா வரும். ஸோ அது வந்து புத்தாக்கு பின்னாடி அப்படியே ஒளிவட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது வச்சது. புத்தா வந்து குட்டி புத்தா இல்லாமல் கொஞ்சம் பெரிய புத்தா, இவ்வளோ தூரம் வரும். ஸோ அதுக்காக தான் இப்படி வச்சது. அண்ட் அங்கேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் காமிச்சிடுறேன். ஸோ லெஃப்ட் வந்து இது வந்து கெஸ்ட் ரூம். அதாவது யாராவது ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க தங்க வைக்கிறதுக்காக தான் இந்த ரூமுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா, ஸோ மோஸ்ட்டாக வந்து கெஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வரமாட்டாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு கெஸ்ட் ரூம்னு ஒன்று வேணும்ல, ஸோ அதுக்காக தான் கெஸ்ட் ரூம் பண்ணது. அண்ட் அதை வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்டோர் ரூமாக மாற்றிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அப்படியே எல்லா பொருளும் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த பெட் வந்து நம்ம வேறு வீட்டில் இருந்த பெட் இங்கே கட்டில் இங்கே போட வேண்டியது. பட் ஆனால் பாட்டிகிட்ட அந்த கட்டிலை கொடுத்துட்டு பாட்டியோட கட்டிலை இங்கே வாங்கி வச்சாச்சு. ஸோ அவங்களால தான் நம்ம வந்து நாங்கள்லாம் இவ்வளோ ஒரு நிலைமைக்கு வந்தோம். ஸோ அவங்களுக்கு மேலேயே நமக்கு தேவை அப்படின்றக்க அங்கே வச்சுருந்த அந்த ஒரு மரக்கட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அவங்க வச்சுருந்த ஸ்டீல் கட்டில் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ வந்து இதில் வந்து 2 வாஷ்ரூம்ங்க. அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் வந்து வரப்போகிற கெஸ்ட்டு வந்து என்ன வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ சில பேர் வந்து வயசானவங்கலாம் இந்தியன் டாய்லெட் தான் இப்போ வரையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பேர் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காங்க. ஸோ அவங்க யாரும் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து 2 வாஷ்ரூம் கட்டியிருக்கேன். இது வந்து வெஸ்ட் ரூமோட வாஷ்ரூம், சரி ஆமாம் வெஸ்டர்ன் பாத்ரூமு. ஸோ இதில் இங்கே வந்து இன்பில்ட்டாக எல்லாமே வந்துடும். அண்ட் இதோட ஷவர் பேனல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். இது வந்து டோட்டல் 10,000 ஆச்சு. ஸோ இது வந்து ரெயின்ஃபால் ஷவர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, இப்படி ரெயின்ஃபால் வரும். சரி வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, ரெயின்ஃபால் மாதிரி செம்மையாக வரும். அண்ட் அது போக எப்பயும் போல் ஷவர் எல்லாமே தாங்க. அண்ட் இதில் குட்டி கண்ணாடி கொடுத்துருக்கு. அண்ட் அது போக இப்படியே வெளியே வந்தீங்கன்னா அதாவது இந்த பாத்ரூமுக்குலாம் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து இது என்ன வுட்டு கிடையாது, இது வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக்கு. ஸோ பாத்ரூம்லாம் மோஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இதெல்லாம் லைன் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதெல்லாமே கேரளாக்காரங்க தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ நார்மல் பிளெயினாக இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டேன். அண்ட் வந்து இது வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க. ஸோ யாருக்குனாலும் வரவங்க வந்து எனக்கு வந்து இந்தியன் டாய்லெட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாமே வந்து நான் யோசித்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கேங்க. ஸோ யாருமே வந்து முகம் சுழிச்சிடக்கூடாதுல வரவங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்கேன். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதுதான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கிற ரூமு. ஸோ எங்கள் அம்மா அப்பா இருக்கும் ரூம் இதுதான். அண்ட் அவங்களுக்கு ஃபால் சீலிங் வந்து வேறு டிசைன் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் ஒரு வின்டேஜ் ஸ்டைலில். பட் ஆனால் மாடர்ன் ஸ்டைலில் இருக்குன்றக்காக ஸோ இந்த மாதிரி டிசைன் கொடுத்தேன். அதாவது நம்ம வெளியே வச்சுருப்போம்ல, ஸோ ஹாலுக்கு யூஸ் பண்ணது தான் இதுக்கும் யூஸ் பண்ணேன். சரி, அது வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸர்னால க்ளோஸ் ஆகிரும் இதெல்லாம். ஸோ அது போக இதில் பெட் ஏரியா, இதுக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பெட்டு இது கொடுத்துருக்கேங்க. ஸோ இதுங்க நான் இது வந்து நிப்பாட்டிட்டு வரேன். நிப்பாட்டியாச்சு. ஸோ இதுக்கும் வந்து பெட்டு கீழே லைட் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இது வந்து மேலே பாப்பா ரூம் இருந்துச்சுல, ஸோ அதே ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதே ஸ்டைலில் தான் வந்து இந்த பெட்டும். அண்ட் அது ஒரு விண்டோ, எல்லாத்துக்குமே வந்து விண்டோக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் விண்டோ நீங்கள் பார்க்கல, ஸோ எதுலேயுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதுதான் நார்மல் விண்டோ. ஸோ மோஸ்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும் எங்கள் வீடு. ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே கண்ணாடி மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஒன் வே கண்ணாடி. அண்ட் இது வந்து ஒரு பெரிய கண்ணாடிங்க. ஸோ அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம்னா, ஸோ இவ்வளோ தான் கண்ணாடி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய கண்ணாடி இருந்தால் மட்டும்தான் ட்ரெஸ்ஸோட ஃபுல் அவுட்ஃபிட்டே நம்ம பார்க்க முடியும். அண்ட் இது வந்து பழைய வீட்டில், அந்த வீட்டில் இருந்துச்சு திவான் பெஞ்சு. இது வந்து பார்க்கிங்கு போக வேண்டியது. இப்போதைக்கு நம்மளோட 2 பைக்கு ஒரு கார் இருக்கிறதுனால பார்க்கிங் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது வச்சுருக்கு. நான் வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணுவேன்ல, ஸோ சென்னைக்கு போவேன்ல, போன உடனே இந்த இது வந்து என்னோடய பிளேஸ் ஆக்குப்பை பண்ணிடும். என் பைக் இருக்கிற இடத்துல இது இருக்குங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு வார்ட்ரோப் கலர் வந்து இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இவங்களோட வாஷ்ரூமில் என் வாஷ்ரூம் மாதிரி மேலே உள்ளது மாதிரி அப்படியே இருக்கும். சாரி. அண்ட் வந்து இதுதான், அதாவது மேலே ஒரு டைல்ஸில் நம்ம பண்ணல, ஸோ அதை விட இது அழகாக இருக்கும். ஸோ இந்த டைல்ஸ் வந்து இதோடதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட டைல்ஸ் இது. அண்ட் வந்து ஸோ இது வந்து தண்ணி எங்கே போகிறது எதுவுமே தெரியாதுங்க. ஸோ அவ்வளோ அவ்வளோ பக்காவாக வந்து சொல்லி கொடுத்து பண்ணது. அண்ட் இதுலேயும் டவல் வைக்கிற ஏரியா, வெஸ்டர்ன் டாய்லெட்டு நம்ம யூஸ் பண்ண அதே ஷவருங்க. ஸோ 3 பேர்த்துக்கு இதே மாதிரி ஷவர் தான் வச்சுருக்கேன், 3 பாத்ரூமுக்கும். அண்ட் இந்த கலர் வந்து வாங்கும் போது யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா இது டார்க்காக தெரியுதுங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து வாஷ்ரூமுக்கு டார்க் கலர் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் கேட்குறேன்னா,
நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து தண்ணி பட்டு பட்டு இந்த இடத்துல வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரொம்ப தெரியுது. இதுவே வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தெரில. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி டார்க் கலர் யூஸ் பண்ணாதீங்கன்னு. பட் நான் தான் ஆர்வ கலரில் கேட்காம இப்படி பண்ணேன். ஸோ ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது வேணாம், இந்த மாதிரி இப்போ நான் டிசைனை காமிச்சிட்றேன். இப்படி தான் வந்து என்னோட பாத்ரூமை டிசைன் பண்ணேன். ஸோ வேணால் வந்து இதை வந்து டார்க் கலர் ஆக்கி இந்த ஒயிட்டை வேணால் இப்படி வச்சுருக்கலாம். ஸோ வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அண்ட் பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படியே வெளியே வந்தால் இதுதான் ரூமு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து இப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து மோஸ்ட்டாக ஆக்குப்பை பண்ணுற இடம். வந்து இது வந்து ஊஞ்சல், அது மேலே ஒரு ஊஞ்சல் பார்த்தீங்களா, ஸோ அது பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு ஆள் இல்லை 2 பேர் மேக்ஸிமம் அப்படி உட்காந்துக்கிற மாதிரி ஊஞ்சல் பண்ணது. அண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து எதுக்குன்னா செடி வைக்கிறதுக்காக தான் பண்ணது. ஸோ நேற்று தான் போய் நான் செடி வாங்கினேன். நீங்கள் ஸ்டோரியில் பார்க்கும்போது இந்த செடியெலாம் இருக்காது. ஸோ நேற்று போய் இந்த செடியெலாம் வாங்கிட்டு வந்தது. அண்ட் வந்து இது கீழே வந்து பெபிள்ஸ்லாம் போடணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ணலை. நான் ஊருக்கு போயிட்டு வந்தது கூட நான் பண்ணாலும் பண்ணுவேன். அண்ட் இது வந்து நம்ம வாஷ் பேசன். ஸோ மோஸ்ட்டாக வந்து எப்போயுமே நம்மளோட கிச்சனோட வாஷ் பேசனையும் போய் பாத்ரூமோட வாஷ் பேசனையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே தான். அண்ட் வந்து இங்கே நீங்கள் சாப்பிட்டாலும் யாராவது அங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு வாஷ் பேசன் வச்சுட்டேன். அண்ட் வந்து இது என்னென்னா கிளாத்ஸ் எல்லாம் வந்து காய போடுறங்க. ஸோ இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வாஷ் பேசன், இந்த வாஷ் பேசன் எதுக்குன்னா அந்த மீன்லாம் கழுவுவாங்களே, ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் ஸோ வெளியவே அதை முடிக்கிறதுக்காக வாஷ் பேசன் இங்கே ஒன்று வச்சு கொடுத்தேன் அம்மாவுக்கு. அப்புறம் அங்கே ஒரு அம்மி, அடுத்து அங்கே ஒரு உரல், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா வச்சது தான். அண்ட் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சாச்சுங்க. ஸோ இங்கேருந்து இப்படி காய போட்டுக்கலாம், அடுத்து அங்கிட்டும் காய போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே தான் சிட் ஏரியா, அதாவது இங்கே உட்காந்து நம்ம இப்படி டிவி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வியூ சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பு எல்லாமே வைக்கிறது தான். ஸோ இதெல்லாம் இன்னும் முடியலை. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது என் ஃப்ரெண்டே சொன்னால் ஃப்ரிட்ஜோட இதை விலாகு பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன். நான் வந்து கிச்சனை காமிச்சு முடிச்சிடறேன். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ண, அதாவது இது கிச்சன் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ பிளேட் வைக்கிற இடம் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து திங்ஸ் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுக்கலாம். அது போக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து கீழே வைக்காமல் வெளியே வச்சுருக்கு. வெளியே வந்து இங்கேயே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கேஸை இப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து வெளியே யாராவது வந்தாங்கன்னா இருக்கிறதுக்காண்ட இங்கிட்ட ஒரு விண்டோ கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே இங்கிட்ட ஒரு விண்டோ, இது வந்து பார்க்கிங் சைடை பார்க்குறது, இது வந்து ஃப்ரண்ட் அப்படியே ஃபுல்லாக பார்க்குறதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொரியன் டாப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரானைட் கிடையாது, இது வந்து கொரியன் டாப்பு. ஸோ பக்காவாக ஒயிட் மோஸ்ட்டாக வந்து ஆனால் இந்த ஒயிட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் எங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் இந்த இதெல்லாம். ஸோ இதோட தீமே என்னென்ன கொடுத்துருக்கேன்னா பிளாக்கு, ஒயிட்டு, அடுத்து வுட்டு கலருங்க. ஸோ மோஸ்ட்டாக வீட்டில் வுட்டு நிறையா இருக்கிறதுனால இங்கே வுட்டு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கண்ட்ராஸ்டாக நீட்டாக தெரியும். அண்ட் வாஷ் பேசன் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து எப்பயும் போல் இந்த புல் அவுட்டு. ஸோ இப்படி புல் அவுட்டு, இதில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் இது வந்து அண்டர் சிங்க்கு ப்யூரிஃபையருங்க. ஸோ இதை வந்து இப்படியே ஓப்பன் பண்ணாலும் நமக்கு ப்யூரிஃபையர் வாட்டர் வந்துடுங்க. அண்ட் அது போக இது வந்து லிக்விடு. ஸோ இது வந்து என்னென்னா அந்த வாட்டர் பாட்டில்லாம் கழுவுவாங்களே, ஸோ இப்போ இது எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இது வந்து பாட்டில் இப்படி கழுவலாம், இப்படி வச்சு இப்படி அமுக்கினா போதும், ஃபுல்லாக கழுவி கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக இது ஒன்று பண்ணதுங்க. அண்ட் அவ்வளோதான், இதுவும் கிச்சனு. ஸோ இது என்ன, இந்த இடம் வந்து நமக்கு காய்கறி, அதாவது இந்த வெங்காயம் எல்லாமே வந்து வெளியே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்தது. ஸோ இப்படி வந்து வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் அது போக இந்த வந்து சட்ரு டோரு. ஸோ இதை வந்து இப்படி தூக்கி விட்டோம்னா இங்கே வந்து மைக்ரோவனு, அப்புறம் மிக்சியெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இங்கேயே இருந்துச்சுனாலாம் நம்மளால எதுவும் வைக்க முடியாது. ஸோ இப்படி எடுத்து மிக்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதை தள்ளிட்டோம்னா இதை கிரைண்டருக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சட்டர் ரூமில், இந்த சட்டர் டோரில் வரும். அது போக இந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி, அதாவது பீரோ மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இந்த க்ரோசரி திங்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இந்த இது வச்சுக்கலாங்க. ஸோ இதில் வந்து கிளாஸ் இது வச்சுருப்பேன். அண்ட் வந்து இதில் வந்து டிமார்ட்டில் இந்த க்ரோசரி திங்ஸ்லாம் வாங்குறது. அண்ட் அது போக இந்த மாதிரி திங்ஸு. ஸோ இது வந்து இது சொல்லி ஆகணும், இதுவும் மணாலியில் தான் வாங்கினேன். ஸோ இது அழகாக இருக்கும், 5 பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதிலே வுட்டில் வாங்கியிருக்கேங்க. ஸோ இது சூப்பராக இருக்கும். அண்ட் இவ்வளோ தான். இது வந்து க்ரோசரி திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிறக்காண்டி இந்த இது பண்ணது.
அப்புறம் எல்லாமே எதுலேயுமே வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கைப்பிடி எதுவுமே இருக்காதுங்க. ஸோ கையை வச்சு திறக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு ஒரு கிளிக் தான். ஸோ இப்படி வந்து இப்படி அமுக்குனா இது இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படியே திறந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணேன். அண்ட் வந்து இந்த இதில் வந்து இது பெரிய பாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பாத்திரம். ஸோ இதுக்கு வந்து இந்த இது. அப்புறம் இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல தான் கரண்ட் ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து எங்கேருந்து ஆர்டர் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்கோன்ற ஒரு கம்பெனியில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினது. ஸோ இந்த எல்லாமே இந்த சட்டர்லேருந்து அண்ட் வந்து இந்த டோருக்கு ஹிஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ அங்கே ஒன்று இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்து அந்த எப்கோன்ற ப்ராடக்டில் தான் வாங்கினது. ஸோ யாராவது வேணா எப்கோ ப்ராடக்டை நீங்களே நெட்லேயே இருக்கும், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இது ஒன்று இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஸ்பைசஸ்ஸு அண்ட் இதெல்லாம் ஒன்று. அப்புறம் எனக்கு கிச்சன் நான் டிசைன் பண்ணனால நான் இவ்வளோ சொல்கிறேங்க. ஸோ இது வந்து நான் பண்ணாமல் இருந்தேன்னா இவ்வளோலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதாவது எங்கள் அம்மா கூட எனக்கு இந்த ஐடியா கொடுக்கல, எல்லாமே வந்து நானே பண்ணதுங்க இந்த கிச்சனை ஃபுல்லாக. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜை நான் என்னென்னு காமிச்சிடவா. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜியோடதுங்க. எல்ஜியோடதுல டிஸ்பென்சரும் இருக்கும். அதாவது க்யூபும் வரும், ஐஸ் கட்டி வரும், ஐஸ் தண்ணி வரும், அப்புறம் க்ரெஷர் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நார்மல் ஏரியாவை காமிச்சிடுறேன். இது ஆமாம் ஃப்ரிட்ஜ் ஏரியாவை காமிச்சிடுறேன். ஃப்ரிட்ஜ் ஏரியா வந்து நல்லா வந்து 675 லிட்டரு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பேங்க. ஸோ எல்லாமே இது வந்து கொஞ்சம் எங்கள் அம்மா அப்படி வச்சுருப்பாங்க, பட் ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அழகாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் வந்து ஃப்ரீசர் மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் கடையில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசர் பண்ணும். அண்ட் வந்து இதில் தான் க்யூப் இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு காமிச்சிட்றேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு இப்போ க்யூப் ஃபஸ்ட்டு க்யூப் எடுத்துக்குவோம். இப்போ க்யூப் வேணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ க்யூப் வரும். ஸோ எஸ், க்யூப் வருதா. ஸோ இப்போ வந்து தண்ணி ஐஸ் வாட்டர் வேணும்னா ஐஸ் வாட்டர் பிடிச்சிக்கலாம். அப்புறம் அது போக க்ரெஷர், அதாவது இந்த க்யூப் வந்து பெருசாக வரும். ஸோ அதுலேயே வந்து க்ரெஷ் பண்ணி அனுப்போம். ஸோ அதுவே வந்து கிரைண்ட் பண்ணி தூளாக அனுப்போம். இதான் நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இது எல்லாமே தான் இதோட மகிமை. ஸோ இது வந்து 675 லிட்டரு. நாங்கள் அப்போ வாங்கும் போது, அதாவது பழைய வீட்டில் இருக்கும் போதே வாங்கியாச்சு இதெல்லாம். ஸோ இது வாங்கும் போது இதோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1.2 லேக்ஸோ 1.1 லேக்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே நீங்களே பாருங்கண்ணே, ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான், அவ்வளோ அழகாக வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த கிச்சன் ஏரியா. ஸோ மோஸ்ட்டாக ஹோம் டூர் கிட்டத்தட்ட முடிஞ்சு. அண்ட் வந்து இது ஒரு வியூ காமிச்சிட்றேன். ஸோ இப்படி தான் வியூ இருக்கும், கிச்சனோட வியூ. டைனிங்கோட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அண்ட் இது வந்து சோஃபா ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு சோஃபா இங்கே போட்டது, பட் ஆனால் இடஞ்செல்லாம் கச்சமுச்சான் இருந்துச்சு. ஸோ அதனால் சோஃபா பின்னாடி போட்டு இங்கே ஊஞ்சலை முன்னாடி வச்சுட்டு அப்படியே இங்கே டிவி பார்க்குறது தாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேமிலி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, நான். அண்ட் அவ்வளோதாங்க இதோட இது. ஸோ இங்கேருந்து இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து ரவுண்டு கட்டி காமிக்கவா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பார்க்கிங் காமிக்கிறேன். பார்க்கிங் வந்து கிட்டத்தட்ட இந்த கார் நிப்பாட்டுற அளவுக்கு தான் பார்க்கிங்கு. ஸோ பெரிய பார்க்கிங்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் முன்னாடியே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஒரு ஃபார்ச்சுனர் அளவுக்காவது ஒரு பார்க்கிங் இருக்கணும். ஸோ அப்போ தான் ஃபார்ச்சுனரே வாங்கலாட்டினாலும் அது கொஞ்சம் இடமா இருக்கும் நம்ம கார் இருக்குன்னா. எங்கள் அம்மா கேட்கவே இல்லை, இப்படி இது போதும் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து வருத்தப்படுறாங்க, ஐயோ நம்ம கார் நிப்பாட்டிட்டோம்னா அங்கே எதுவுமே போட முடியல, இங்கே 2 பைக் நிப்பாட்டினா எதுவும் பண்ண முடியல. இப்போ யோசிக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து எங்களை மாதிரி வந்து ஒரு டீனேஜர்ஸ்கிட்ட கேட்குறோம் ஒரு பார்க்கிங் எப்படி பண்ணணும்னு. ஸோ அண்ட் வந்து இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இருக்கும். இந்த இதில் வந்து இப்போதைக்கு திங்ஸு கொஞ்சம் வேறு திங்ஸ் இருக்குது. அதை வந்து நான் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செடி இருக்குல்ல, ஸோ இது ஃபுல்லாக இங்கே வருங்க. ஸோ நான் இருந்தேன்னா காரோட குட்டி குட்டி காரு, குட்டி குட்டி பைக்கெல்லாம் வச்சுருந்துருப்பேன். பட் ஆனால் நான் இப்போ வந்து இங்கே இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து செடியை வச்சுக்கோங்க அப்படின்ட்டாச்சு. அப்படியே இந்த வந்து நான் சொன்னேன்ல, சிலிண்டர் வந்து வெளியே இருக்கும்னு. ஸோ எஸ், சிலிண்டர் வந்து வெளியே நானே சிலிண்டர் நானே வெளியே உள்ள ஒரு பத்திரக்காரரை கூப்பிட்டு இதெல்லாம் நானே டிசைன் பண்ணது. இப்படி நம்ம இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வைக்கிறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதை நம்ம பாட்டு இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணது. ஸோ அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இது ஃபுல்லாக சந்து தாங்க. இது நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது, காய போடுறதுக்குலேருந்து எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ அப்புறம் அப்படியே இங்கே வந்துட்டோம்னா இது அப்படியே அவுட்ரு. மெயின் டோர் எப்படின்னா இதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு.
ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம, அப்புறம் பின் யூஸ் பண்ணலாம், அப்புறம் கார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கீ இருக்கும், ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, 2 கீ கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் இப்போ இதை வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணோம்னா அப்படியே ஈஸியாக ஓப்பன் ஆகும், அப்படியே உள்ளே போகிறது. ஸோ உள்ளே போனால் என்னோடய வீடு இப்படி தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து நான் வந்து ஹோம் டூர், இன்சைடு ஹோம் டூர் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அப்படியே நான் அவுட்டர் வியூவை காமிக்கிறேன், அப்படியே வியூவை பாருங்கள். இது வந்து இந்த வியூ தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் வீடு தான். அண்ட் வந்து நம்மளோட பைக் வெளியே நிற்குதா. ஸோ இது எல்லாமே இது பண்ணது தான். அண்ட் அப்படியே உள்ளே போனோம்னா, ஸோ இந்த கேட்டு பற்றி என்னென்னா, அந்த கேட் ஃபுல்லாக பின்ட்ரெஸ்ட்டில் தாங்க பண்ணுது. ஸோ இந்த கேட்டு எல்லாமே அப்படியே பின்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே மோஸ்ட் அந்த வீட்டில் வந்து பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணியும் என்னோடய ஐபேட் யூஸ் பண்ணியும் தான் இந்த ஃபுல்லாக பண்ணதுங்க. ஸோ அண்ட் வந்து இந்த வீடை கட்டி கொடுத்த இன்ஜினியரோட கான்டாக்ட் லிஸ்ட்டை கீழே நான் போடுறேன். ஸோ விருந்தில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அது போக இதை கட்டி கொடுத்த கொத்தனார் இருக்காங்களே, ஸோ அவங்களோட கான்டாக்டையும் கீழே போடுறேன். ஸோ அவங்களாம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இவ்வளோதாங்க வீடு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் வீடு. ஸோ ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. ஹோம் டூர் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கான் கொடுங்க. ஸோ நான் வந்து தொண்டை தண்ணியை கத்த வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் லைக் போட்டு போங்க. அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க.